ஆமாம். ஐயோ ஒன்றும் விளங்கலையே. நான் ஒரு நிமிஷம் அடிக்கிறேன். வேலை ரொம்ப அதிதீவிரமாக போயிட்டுருக்கு நண்பர்களே. இதுக்கு மணி 2:30. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் பேசணும், என்னென்னமோ சொல்லணும் அப்படி சொல்லி நான் மனசில் வச்சுருந்தேன். எதுவுமே சொல்கிறதுக்கு வார்த்தைகள் வரமாட்டேங்குது. எல்லாமே உணர்வுகள். எதையும் வாய் வார்த்தையாக சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு இல்லை, அதை வரிசையாக கோர்த்து பேச முடியல. வார்த்தைகளால் வடிவமைச்சு பேச முடியலை. ஒரு மாதிரியான மனநிலை. ரொம்ப டயர்டாக இருக்கா, இவ்வளோ நேரம் ஆர்டர்லாம் போட்டு மைண்டெல்லாம் அங்கே ஓடி இப்போ பாடி டயர்டில் உட்காந்துருக்கேன். அடுத்த இடத்த பூரா சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் காலைல ரொட்டிக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணணும், மேகி உடைச்சி வைக்கணும். வேலைகள் அதிகமாக இருக்குது. அடுத்து 2 நாளாக வீடியோ அப்லோட் பண்ணல. மனசு ஒரு மாதிரி சரியில்லை. அதுதான் ஒரு மாதிரியாக இருக்குது. நான் எடுக்கக்கூடிய டிசிஷன் சரியாக தப்பான்னு தெரியல. என்னோடய வீடியோஸ் வந்துட்டு ஆட்டோ டப்பிங்கில் நான் கொடுத்துருக்கேன். முந்தானத்து என்னோடய விலாகில் இந்தோனேஷியாவா இல்லை ஜப்பானான்னு தெரியல, பார்த்தா இந்தோனேஷியா மாதிரி இருக்காங்க. ஒரு பொண்ணு, அவங்களும் ஒரு யூடியூபர் தான். அவங்க வந்துட்டு என்னோடதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய விலாகில் வந்துட்டு ஃபயர் இமோஜை வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. அப்போ அவங்களோட மொழியில் அந்த சேனலை பார்த்துருக்கணும், இல்லைனா இந்த கேப்ஷன்ஸை பார்த்துருக்கணும், இல்லைனா ஆடியோவாவது கேட்டிருக்கணும் அவங்க மொழியில். அப்படி தானே? அப்போ இந்த ஏஐ ட்ரான்ஸ்லேஷன் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இப்போ அவங்க பார்த்துருக்காங்க. அப்போது என்னோடய லைவில் நான் வந்தேன்னா, லைவில் நான் தமிழில் பேசுவேன். லைவில் வரக்கூடிய கமெண்ட்ஸ் தமிழில் வரும். அப்போ லைவ் வரதை இனிமேல் நிறுத்துவோமா? நம்மளோட சேனல் பிற மொழிக்காரர்களும் பார்க்குற மாதிரி ஆகணும். அவங்களும் என்னை ஆதரிக்கணும். அப்படின்னா பிற மொழிக்காரர்களுடைய ஆதரவையும் நான் பெறணும். அப்படின்னா நம்மளோட சேனலை அப்படியே காட்டணும்ல. இது வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா அப்புறம் லைவே நான் டெய்லி போட்டு அதில் வந்து தமிழில் பேசிக்கிட்டு தமிழில் வரக்கூடிய கமெண்ட்ஸை அவங்க பார்த்து அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் போச்சுன்னு வச்சுங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நம்ம சேனல் வளராது தானே. அதனால் ஷார்ட்ஸில் இருந்து விலாகில் தமிழில் பேசுவோம், அது ஆட்டோ டப்பிங் காட்டும். தப்னைல், டைட்டில் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கே தெரியும் தானே. ஷார்ட்ஸ்லேயும் வந்துட்டு மற்ற மியூசிக்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கிறேன். அடுத்தது லைவை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். நம்மளோட தம்பிமார்கள் லைவுன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கீங்க. அதான் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல. எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. அது ஒரு மாதிரியான மனநிலை. 2 நாளாக விலாக் அப்லோட் பண்ணல, அதுவும் ஒரு மாதிரி நெகட்டிவாக தாழ்வாக ஃபீல் ஆகுது. ரொம்ப நாள் விலாக் பண்ணாமல் இருந்துட்டு திரும்ப பண்ணேன்னா அதுவும் இப்போ சீக்கிரமாகவே 2 நாள் வந்துட்டு கேப் விட்டேன்னா மோட்டிவேஷன் கிடைக்க மாட்டேங்குதுங்க. நானே செல்ஃப் மோட்டிவேஷன் எத்தனை டைம் தான் ஆகுறது, டயர்ட் ஆகுது எனக்கு. 12 மணி நேரம் வேலையிலேயே கவனம் முழுக்க இருக்கவும் நம்மளால் அடுத்தடுத்து அப்புறம் டயர்ட் ஆகிடுது. வேலை முடிஞ்சோடனே அடுத்து அந்த 12 மணி நேரம் வேலை முடிஞ்சு என்னால் வந்துட்டு வீடியோ இதெல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. ரொம்ப டயர்ட் ஆகுது. அதுக்கு மோட்டிவேஷன் வேணும், சப்போர்ட் வேணும். அது யூடியூப்லேருந்து கிடைக்கல அப்படின்னும்போது நம்ம செய்கிறது சரிதானா, இது ஒர்க் அவுட் ஆகுமா, எனக்கு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு டவுட் ஆகிடுதுங்க. அந்த டவுட்டு காலப்போக்கில் என்னை வந்துட்டு தாழ்வாக ஃபீல் பண்ண வைக்கிது. என்னை வந்துட்டு பின்னடைவேன்
ஏற்படுத்துது. ரவா தோசை. ஓகே, இன்னும் ஒரு 35 நிமிஷத்தில் டியூட்டி முடிஞ்சிடும். நைட் ஃபுல்லாக போச்சு வேலை. கவனித்தீர்களா? இப்பொழுது கவனித்தீர்களா?